ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நவமணி நச்சுவைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது கிறிஸ்பி ரா பனானா பால்ஸ். இப்போ அதுக்கு 2 வாழைக்காய் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி மேல் தோலை சீவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை ஆவியில் வேக வைக்கணும். நான் ஸ்டீமரில் வேக வைக்கிறேன். நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட வேக வச்சுக்கலாம். இந்த வேக வச்சாச்சு. இப்போ வெந்துருச்சு, எடுத்து பார்க்கலாம். இப்போ இதனோட மேல் தோலை எடுத்துடலாம். மேல் தோலை எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கலாம். நான் 2 காயும் துருவி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பூரணம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் கடுகு, பச்சை கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கி விட்டுருங்க. இப்போ பச்சை மிளகா பொடியாக நறுக்குனதை போட்டுக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பச்சை மிளகா போட்டுக்குங்க. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ மஞ்சத்தூள் போட்டுறேன். மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறம் ஒரு தடவை கிளறி விட்டுடலாம். துருவி வச்ச வாழைக்காயை சேர்த்துக்கலாம். வாழைக்காயை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு காய்கோட சேர்ந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு லைட்டாக தண்ணி தெளித்தா போதும். ஏற்கனவே காய் வெந்திருக்கிறதுனால அதிகமாக தண்ணி வேண்டாம். இந்த மாதிரி தெளிச்சிட்டு மூடி வச்சுருங்க. இப்போ நீக்கி பார்க்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ தேவையான அளவு தேங்காய் துருவல் போட்டுக்குங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, லெமன் ஜூஸ் லைட்டாக புழிஞ்சிக்கலாம். உங்களுக்கு வேணா புழிஞ்சுக்குங்க, இல்லாட்டி விட்டுருங்க. நான் ஒரு 1/2 லெமன் புழிஞ்சிருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா பூரணம் ரெடி ஆகிடும். இதை எடுத்து ஆற வச்சுக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி பூரணம் எல்லாத்தையும் உருண்டையாக பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த மாதிரி பனியாரக்கல்லில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கங்க. மைதா மாவில் உப்பு போட்டு பேஸ்ட் மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன். அதில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் கிரம்ஸில் இந்த உருண்டை நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். இதை நீங்கள் ஆயிலில் வேணாலும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சேலோ ஃப்ரை வேணாலும் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் செஞ்சுருங்க. இந்த மாதிரி எல்லா உருண்டையும் பண்ணிவிட்டு நல்லா பெரட்டி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எடுத்துருங்க. உள்ளே பூரணம் வெந்திருக்கிறதுனால சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். நீங்கள் இந்த மாதிரி டீப் ஃப்ரை வேணாலும் பண்ணிக்கலாம். வாழைக்காயில் நல்ல டிஃப்ரெண்ட்டான ரெசிபி இது. இந்த மாதிரி நம்ம ஈவினிங் டயத்தில் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா உருண்டையும் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். இப்போ ரா பனானா பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இங்கே எதுவும் சுவைக்கும்.